அம்மா தாயே யாராச்சும் தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. இங்க வா. ஒன்னேதாம்மா இங்க வா. யார் இந்த லூசு? அம்மா ஏன் அவகிட்ட மட்டும் தான் பிச்சை எடுப்பியா? என்கிட்ட எடுக்க மாட்டியா? இதுவே பிச்சைக்காரி மாதிரி தானே இருக்கு. என்ன? ஒன்றும் இல்லைம்மா. என்கிட்ட பிச்சை எடு. பிச்சை எடுமா என்கிட்ட. சரியான பைத்தியமா இருக்குமா? அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா தாயே. இந்தா 1 ரூபாயா? ஆமா, பார்த்து பத்திரமா செலவு பண்ணு. அடியே சிங்கிள் டீயே 15 ரூபாய். நீ 1 ரூபாய் கொடுத்தது மட்டும் இல்லாம பார்த்து பத்திரமா செலவு பண்ற. உன்னெல்லாம் 500 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவு வச்சுக்கோ. பார்த்து பத்திரமா செலவு பண்ணு. பிச்சை போடுறாளா பிச்சை மகரையும். அம்மா அடிக்கிறாளே. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. இங்க இருந்து கிளம்பு. அது இருந்தா பண்ணுங்கம்மா. அதான் சொல்றேன்ல, என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லை. நீங்க பாரு, என் அக்கௌண்ட் பேலன்ஸ் 0ல இருக்கு. நானே காலையில இருந்து பசில இருக்க. நீ ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் இங்க போ. அக்கௌண்ட்ல 10 ரூபாய் கூட இல்ல. பிச்சைக்காரி. யாரை பார்த்து நீ பிச்சைக்காரின்ற? ஒண்ணுதான். என் அக்கௌண்ட்ல பாரு, மினிமம் 2 lakhs இருக்கும். 2 lakhs? ஆமா, என்னுடைய கலெக்ஷன் காசு 10,000. 10,000? ஆமா. மந்த்லி அக்கா? 1 டேக்கு. 1 டேக்கா? அக்கா அப்பனா என்ன உங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அட இருமா, நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். அக்கா ப்ளீஸ். நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். ஏதோ ஒரு டைம் பிச்சைக்காரி மாதிரி நடிச்சு காட்டு. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா தாயே. என்னது இது? இப்பெல்லாம் போய் பிச்சை எடுத்தனா சல்லி பைசா கூட எவனும் போட மாட்டான். ஒரு கை கோணிக்கோ. இது பிடிங்க. ஒரு வாய் கோணிக்கோ. இப்ப எடு. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. நான் வச்சு டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட. இந்தா அப்படியே நான் எப்போ ஜாயின் ஆகிட்ட சொல்லுங்க. அட இருமா, உனக்கு நான் அப்பாயின்மெண்ட் போட்டு சொல்றேன். இருமா. ஹலோ, நியூ ஜாயின் ஒன்று வந்திருக்கு. பேருண்ணா? மகாராணி. பிச்சைக்காரி மாரி இன்னும் மகாராணியா? மகாராணியா? பிள்ளையார் கோயிலாண்டியா? சரி சரி. என்ன காட்சி? இருமா, நாளைக்கு காலைல 9 மணிக்கு பிள்ளையார் கோயிலாண்டு வந்துரு. சரியா? இன்னொன்னு, சாயங்காலம் 6 மணி ஆன உடனே என் கையில கலெக்ஷன் காசு நிக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், எனக்கு செம்ம கோவம் வந்துடும். சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் டான்னு கொடுத்துட்றேக்கா. சரி. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா தர்மகிருமம் பண்ணுங்கம்மா. அம்மா யாருமா அங்க? என்ன பாக்குற? போயிட்டு 4 இட்லி போட்டு எட்டணுமா? போ. இட்லியா? எடுத்துட்டு வர. பேசிட்டே இருக்கிற வேலை செய்யணும். வராளா தயாரிக்கிறாளா? இந்தாமா இட்லி. என்னம்மா? என்னது இது? துட்டு. ஒரு இட்லி 10 ரூபாய். 4 இட்லி 40 ரூபாய். இன்னும் 20 ரூபாய் எங்க? அம்மா தாயே
அம்மா தாயே யாராச்சும் தர்மகிரம பண்ணுங்கம்மா. அம்மா தாயே இவள எங்க நம்ம பார்த்திருக்கோமே. அவதான் இவ. நில்லடி. ஏய் நீ ஐஸ்வர்யா தானே? ஐஸ்வர்யாவா? என் பேர் மீனுக்குட்டி. மீனுக்குட்டியா? அடியே என்கிட்ட காசு வாங்கிட்டு போய் மேக்கப் போட்டு மூஞ்ச மட்டும் மாத்தினது இல்லாம உன் பேரு வேற மீனுக்குட்டின்னு மாத்தி வச்சிருக்கியா? ஒழுங்கு மரியாதை என் காசை எடுத்து வை. காசு தானடி, அப்புறமா தரேனே. எப்பாருமா தர? உன்னால நான் தினமும் பிச்சை எடுத்து இஎம்ஐ கட்ட வேண்டியதா இருக்கு. ஒழுங்கு மரியாதை என் காசை கொடு, இல்லைன்னா என் கூட வந்து பிச்சை எடு. பிச்சையா? வாங்க கூடவா? ஏன் மேடம் பிச்சைலாம் எடுக்க மாட்டீங்களா? அடியே எனக்கு செலவு கொஞ்சம் காசு வேணும்டி. 5000 தான் குடி. ஏய் அதெல்லாம் என்கிட்ட இல்ல, கிளம்பு. ப்ளீஸ். ஏய் அதே என்கிட்ட இல்லன்னு சொல்றல. என் ஃப்ரெண்ட் இல்ல. ஐயோ சனி இந்த அப்படி இருந்த காசு அப்படியே வாரிட்டு போறா. தேங்க் யூ டி. இப்ப என்ன சொல்ற? ஒழுங்கு மரியாதை வா என் கூட பிச்சை எடு. வா. ஏய் அங்க பாரு சோறு போடுறாங்க. சோறா? அப்பா தப்பிச்சோம். அடே நில்லடி. ஐயோ இந்த வாட்டியும் மிஸ் ஆயிட்டால. இனிமே நான் இவளை எப்ப கண்டுபிடிச்சு என் இஎம்ஐ அடைச்சி கடவுளே போயிட்டா. அம்மா தர்ம பண்ணுங்கம்மா. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. உண்மையாவே கண்ணு தெரியாதா இவளுக்கு? தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. உண்மையாவே கண்ணு தெரியலையோ? நம்ப கூடாது. தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. ஒருவேளை உங்களுக்கு உண்மையாவே கண்ணு தெரியல போலையாட்டவே. அம்மா தாயே அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. அடி பாவி, இந்த 10 ரூபாய்க்காடி தானே இவ்வளோ டெஸ்ட் பண்ண போடி. 10 ரூபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்